Soliana. ஒரு காலத்தில் சூரியமலர் கிராமம் என்ற சிறிய மகிழ்ச்சியான ஊரில் ரவி என்ற ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்தான். ரவிக்கு வெளியே விளையாடுவது, பல்லி பிடிப்பது, மணல் கோட்டை கட்டுவது போன்றவை மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் ரவிக்கு பிடிக்காது, உணவு சாப்பிடுவது. அவனுடைய அம்மா அவனை உணவுக்கு அழைத்தவுடன், என்னவே, நான் உணவு சாப்பிட வேண்டுமா? உணவு எனக்கு அலுப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை பாதியிலேயே விட்டு விளையாடச் செல்வான். ஒரு நாள் அவன் கிராமத்துக்கு அருகிலுள்ள காட்டில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பழைய மினுமினுப்பான தட்டினை காண்கிறான். அது சூரிய ஒளியில் மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு பார்த்தபோது அதில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. ரவி அந்த எழுத்துக்களை ஓதியவுடன் நான் மாயமான குரல் கேட்டது. வணக்கம் சிறுவனே, நான் மாயமான தட்டு. ரவி பயந்து தட்டினை கைவிடினான். உரையாடும் தட்டா? ஆம். ஆனால் நான் சாதாரண தட்டு இல்லை. உணவின் அதிசயங்களை உனக்கு காண்பிக்கக்கூடிய தட்டு. நீ கேட்கத் தயார் என்றால் காண்பிக்கலாம். ஆர்வமுள்ள ரவி உடனே சம்மதித்தான். தட்டு பிரகாசமாக மின்னியது. உடனே ரவி ஒரு மந்திர உலகிற்குள் சென்றான். அந்த இடம் நிறைந்த பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பாலின் வெள்ளம் போன்ற வண்ணமயமான காட்சியுடன் இருந்தது. இது உணவு உலகம் கூறியது. நீ சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் இங்கிருந்து வருகிறது. அதை எதற்காக முக்கியமென சொல்லுகிறேன் என்பதை பார்க்கலாம். முதலில் தட்டு ரவியை ஆற்றல் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஆப்பிள்கள், வாழைப்பழங்கள், ஆரஞ்சுகள் சூரியன் போல் மின்னின. இந்த பழங்கள் உனக்கு விளையாடவும் ஓடவும் தேவையான ஆற்றலை தருகிறது. இவற்றில்லாமல் நீ தளர்வாக உணருவாய். தட்டு சொன்னது. அடுத்து அவர்கள் சக்தி பள்ளத்தாக்குக்கு சென்றார்கள். அங்கே கேரட், கீரை மற்றும் பீன்ஸ் போல செரணாக வளர்ந்தன. இந்த காய்கறிகள் உன் உடலை வலுவாகவும் நோய்களுக்கு எதிராக போராடவும் உதவுகிறது. பின்னர் அவர்கள் நட்பு நதி என்ற பாலின் வெள்ளம் மற்றும் தேன் உருக்கு வழியாக பறந்தார்கள். பால் உன் எலும்புகளை வலுப்படுத்துகிறது, தேன் உனக்கு ஆரோக்கியம் தருகிறது. தட்டு கூறியது. கடைசியாக மகிழ்ச்சி தோட்டத்தில் கொண்டு சென்றது. அங்கே சூடான ரொட்டியும் அரிசி வயலும் காற்றில் ஆடின. தானியங்கள் உன் உடலுக்கு தேவையான எரிபொருளை அளிக்கிறது. இந்த படங்களை பார்த்து ரவியால் ஆச்சரியப்பட முடியவில்லை. உணவு என்ன செய்கிறது என்பதை நான் அறியவில்லை, அவன் கூறினான். தட்டு புன்னகையுடன் சொன்னது. நீ உணவை வீணாக்கும்போது விவசாயிகளின் கஷ்டம், இயற்கையின் அதிசயம் மற்றும் உன் அம்மாவின் சமைக்கும் பாசத்தை தவிர்க்கிறாய். ரவி வருத்தமாக உணர்ந்தான். நான் உணவை குப்பையில் போடுவதற்கு மன்னிக்கவும். இனிமேல் நான் உணவை முழுமையாக சாப்பிடுவேன், வீணாக்க மாட்டேன். அந்த வாக்குறுதியுடன் ரவி மீண்டும் தனது வீட்டிற்கு வந்தான். மாயமான தட்டு மறைந்துவிட்டது. ஆனால் அதற்கு அவன் கற்ற பாடம் இதயத்தில் ஆழமாக இருந்துவிட்டது. அந்த நாளிலிருந்து ரவி ஆனந்தத்துடன் உணவு சாப்பிட ஆரம்பித்தான். உணவின் முக்கியத்துவம் குறித்த தனது புதிய விழிப்புணர்வுடன் வாழ்ந்தான். கூடவே அவன் அம்மாவிற்கு சமையலிலும் உதவத் தொடங்கினான். அதனால் ரவி ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் ஆனந்தமாகவும் வளர்ந்து உணவின் முக்கியத்துவத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தான். முடிவு பாடம். உணவு என்பது ஒரு வரம். அது நமக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வலுவாகவும் இருக்க உதவுகிறது. அதை போதுமான அளவில் சாப்பிடுங்கள், வீணாக்க வேண்டாம். அதை நினைவில் வைத்து நன்றி கூறுங்கள்.